ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டேக் ப்ரோ. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ், இந்த தடவை நாங்கள் மான்ஸ்டர் வேர்ஸை பற்றி நம்ம ஒரு தனியாக ஒரு சீரியஸ் ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி இது பிளான் பண்ணது தான், பட் ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இதை பண்ண முடியல, கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ இனிமேலும் நம்மளோட சேனலில் இது ஒரு பார்ட்டாக இருக்க போகுது. ஸோ மான்ஸ்டர் வேர்ஸ். ஸோ இப்போ நம்ம நேராக விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு போயிடலாம். சரி, ஓகே. நான் இப்போ எந்த ஒரு மிருகத்தை பற்றி மான்ஸ்டரை பற்றி சொல்ல போகிறேன்னா, எஸ், இப்போ வந்து காங் எக்ஸ் காட்ஸிலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ட்ரைலரு. ஸோ நிறைய வந்து சஸ்பென்ஸ் அண்ட் நிறைய புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எவால்யூஷன் நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அதில் ஸ்கார்கிங். ஸோ இந்த ஸ்கார்கிங் யாருன்ட்டு இதோட ஹிஸ்ட்ரி, ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்கார்கிங், ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து உரங்கொட்டை மாதிரி இருக்குது. ஐ மீன் அது ஒரு குரங்கோட வந்து ஒரு ஜீன் தான். ஸோ பார்க்குறதுக்கு அது போல தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஹாலோ இடத்துல தான் இருக்குது. ஆனால் இது எந்த இடத்துலேருந்து வந்துட்டு எங்கேயுமே இது வந்து மென்ஷன் பண்ணல. எஸ், இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் வெர்ஷன்ட்டு நம்ம நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு விக்கிபீடியா மாதிரி ஓப்பன் ஆகும். நான் அதிலே கிட்டத்தட்ட ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எங்கே இருக்குன்ட்டு அவ்வளோ இதை பற்றி டீட்டெயிலாக கொடுக்கல. ஏன் டீட்டெயிலாக கொடுக்குறேன்னா, எஸ், இந்த மிருகத்தை இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம மூவிஸில் வந்து இது உருவாக்கி இருக்கனால இந்த கேரக்டர் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். மேபி இந்த மூவி முடிஞ்சதுக்கப்புறம் இவரோட தனியாக ஒரு வரலாறே கிட்டத்தட்ட அந்த பேஜ் ஃபுல்லாகிடும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மெயினான சில விஷயத்தை பார்த்து தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்ல போகிறேன். ஸோ முதல் விஷயம், இவரோட நேம் வந்து ஸ்கார்கிங். ஓகேங்களா? ஸோ பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் படி இவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. எங்கே இருக்கு கேட்டாங்கன்னா, காங்கஸ் காட்ஸில் எம்பையருக்குள்ள அதுக்குள்ள உயிரோட தான் இருக்காரு. இங்கெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவரோட அஃப்லை, ஸோ இவரோட அலைஸ். ஓகேங்களா? ஸோ அது யாரு கேட்டிங்கன்னா ஷிமியோ. ஸோ இந்த ஷிமியோ பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு காட்ஸில் இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து சில நோட்டீஸ் பண்ணியிருப்போம். அந்த பிரமிடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின் மாதிரி ரொட்டேட் ஆகிருக்கும். ஏன்னா வந்து அந்த ஐஸில், அதாவது எப்படின்னா, ஸோ மண் இருக்கிற இடத்துல ஐஸ் வந்து லைட்டாக வந்து ஓப்பன் ஆகிருக்கும், வெளியே வந்துருக்கும். ஸோ இது எப்படின்ட்டு சாத்தியம் வந்து நிறைய பேர் இதை நோட்டீஸ் பண்ணலாம். இல்லை, எஸ், இது வந்து ஒரு ஹிண்ட்டாக இருக்கலாம் ஷிமியோவுக்கு. ஸோ ஷிமியோ வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டன். கிட்டத்தட்ட இதோட வரலாறு படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு 100 மில்லியன் இயர்ஸ் கிட்ட வந்து இதை வந்து உருவாயிருக்கு. ஸோ காட்ஸிலா விட இன்னும் கொஞ்சம் பழசான ஒரு மிருகம், காட்ஸிலா விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மிருகமாக தான் இருக்கு. ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம ஸ்கார்கிங். எஸ், இவருக்கு அந்த நோக்கு வருவம், ஸோ அவரை கண்ணில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வர மாதிரி தான். ஸோ அவர் யாராவது ரூல் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவர் ரூல் பண்ணுவார். ஸோ அதில் அவர் கண்ட்ரோலில் இப்போதைக்கு வச்சிருக்கிறது ஷிமியோ. இவர் ஏகப்பட்ட பேரை இவர் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் அவ்வளோ கொடுக்கல. ஆனால் இவர் இப்போதைக்கு இவர் வச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல ஷிமியோ தான் வச்சிட்டு இருக்காரு. அந்த நோக்கு வரும் இப்போ நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம். எஸ், இவருக்கு அந்த பவர் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இவரோட எனிமீஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிங்காங், காட்ஸிலா. ஸோ இவரோட எனிமி கிங்காங் வேணால் இருக்கலாம். ஆனால் காட்ஸிலா எங்கேருந்து ப்ராப்ளம் வந்து தெரியல. ஸோ மேபி அதை வந்து அடுத்தடுத்த நான் சீரியஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி இவங்க மீட் பண்ணி எதனால இவங்க வில்லனாக வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்ட்டு. ஸோ ஸ்கார்கிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டன். எஸ், இதோட வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவரோட பேக், அதாவது ஒரு போன் மாதிரி நீங்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், அது கிட்டத்தட்ட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து அவரோட பெல்ட்டு, ஸோ அதை வச்சு தான் சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, அது எல்லாமே வந்து இவர் டிஃபீட் பண்ண மிருகத்தோட, ஐ மீன் டைட்டனோட ஸ்பைனல் கார்டு. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இவர் யாரெல்லாம் அழிச்சாரோ, ஸோ அவரோட எல்லா மிருகத்தோடையும் ஸ்பைனல் கார்டை அவர் வந்து ஒரு பிரேஸ்லைட் மாதிரி அவர் முதல்ல வந்து லாக் வச்சுட்டு இருக்காரு. ஸோ இது எதை குறிக்குதுன்னா, நான் ஒன்றும் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, நான் ஒன்றும் புது என்ட்ரி கிடையாது, நான் ஆல்ரெடி எல்லாரையும் ரவுண்ட் அடிச்சு நான் வந்தவன் தான். ஸோ அப்படின்ற ஒரு அவரை பார்த்தா ஒரு பயன்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் அந்த போனில் இருக்க பெல்ட் மாதிரி அவர் ரெடி பண்ணது. இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் தான் ஹாலோ எடுத்து கிட்டத்தட்ட ரூல் பண்ணியிருக்காரு. ஆனால் இது ஏன் நமக்கு வந்து காங்கிரஸ் காட்ஸ்லாம் எதுவுமே நமக்கு சொல்லலை? ஏன்னா அப்போ தான் நம்ம தலைவர்
வந்திருக்காரு. ஸோ இப்போதான் அப்படியே கொஞ்சம் பழையிருக்காரு. இனிமே தானே அந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு போய் சேரும். அதான் சொன்ன மாதிரி தான், இவர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இவர் வந்து இப்போதைக்கு கண்ட்ரோலில் வச்சிருக்குது சிமியோ மட்டும்தான். எஸ், இவரோட எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னு நான் சொன்ன மாதிரி தான், இந்த ஸ்கார் கிங் டூஸ் த டைட்டன் ஸ்பைன் ஆஃப் த ஈஸ் அ பேக் டு எ வெப்பன். எஸ், டைட்டனோட ஸ்பைன். எஸ், அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பெல்ட் தான் அவரோட வெப்பனாகவே இருக்க போது. ஸோ எல்லாரோட ஸ்பைனல் கார்டையும் அவர் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்வாடோ இல்லை ஒரு பெல்ட்டில் ஏதோ ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு தான் போட்டு தள்ள போகிறேன்னு நினைக்கிறேன். எஸ், ஸ்பைனல் கார்டுன்றது வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு எலும்பு கிடையாது. எஸ், அதுலேயும் டைட்டன் வேறையா, அவங்களோடது வேறையா. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் அவருக்கு இருக்கும். காமிக்ஸ் ஓரியண்டாக இது மேபி ரிவீல் ஆகிருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஒரு சினிமா ஒரு படத்துக்குள்ள அப்படின்னு வரும்போது இவரோட கேரக்டர் இங்கே புதுசு தான். அதனால இவரை பற்றி நமக்கு அவ்வளோவும் தெரியாது. அதனால என்ன, நான் இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சாப்புல எதுவுமே தெரியாதவங்க வீடியோ போடக்கூடாது. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும், இல்லை நீங்கள் இதை இந்த பாயிண்ட்டை நீங்கள் விட்டுட்டீங்க, நீங்கள் இதை சொல்லாமல் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் அதை தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக நான் உங்களுக்கு வீடியோ போட நான் காத்துட்ருக்கேன். ஸோ ஓகே, இந்த மான்ஸ்டர்வர்ஸ் இனிமேல் கண்டினியூ ஆக போது. லவ் யூ கைஸ், பை. வேற ஒரு வீடியோ தரம் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் வந்து மாறாதது.